Jack. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு காலையிலிருந்தே ரொம்ப வெயில் இல்லை, கொஞ்சம் கூறாப்பாவே இருக்குது. நேற்று வர நல்ல வெயில் அடிச்சுட்டு இன்னைக்கு டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது உடம்புக்கே ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தையும் கொடுக்குது. அதுக்காக சும்மா இருக்க முடியாது, நமக்கான வேலைகளை நம்ம தான் முடிச்சாகணும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஜெசிகாவும் ஆகாஷும் இன்னைக்கு பேக் பண்ணி கொடுத்த லஞ்சும் ஸ்நாக்ஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு இருந்தாங்க. வந்ததுமே நாளைக்கான மெனுவையும் கொடுத்துட்டாங்க. நானும் ஒரு மெனுவை பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பிள்ளைங்க சூஸ் பண்ணதும் நான் சூஸ் பண்ணதும் ஏகதேசம் ஒன்னாதான் இருக்குது. மெனுவை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்து வைக்கேன். இந்த மாதத்துக்கான கிராசரிஸ்லாம் இன்னும் வாங்கலை. நிறைய பாட்டில்கள் எம்டியாக தான் இருக்குது. கண்டெய்னர் எல்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணணுங்கிறதுனால காலியானதை உடனே கழுகவும் இல்லை, அப்படி அப்படியே தான் வச்சுருக்கேன். எல்லாம் ஓரளவுக்கு காலியாகி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வாட விட்டு திருப்பி ரீஃபில் பண்ணணும். இந்த சாட்டர்டே சண்டே லீவுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரைடே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிறகு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன்னா சண்டே திங்ஸ் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணி மண்டே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த கருப்புளுந்து உருட்டு உளுந்து நாளைக்கு ஸ்நாக்ஸுக்காக எடுத்து வைக்கேன். உருட்டு உளுந்துக்கும் பாதி பாதியாக உடச்சி வச்சிருக்கிற உளுந்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பாதி பாதியாக இருக்கிற உளுந்தை விட உருட்டு உளுந்தில் பசத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த உடைச்ச உளுந்து கடையிலேருந்து வாங்கினது. இந்த உருட்டு உளுந்து அக்கா தோட்டத்தில் போட்டிருக்குன்னு சொல்லி அக்கா கொடுத்து விட்டது. ஸ்வீட் ஏதாவது ரெடி பண்ண போகிறேன், அதாவது களி, ஹெல்த்தி லட்டு ஏதாவது ரெடி பண்ணுறேன்னா இந்த உருட்டு உளுந்தை யூஸ் பண்ணிக்கிடுவேன். அந்த உடைச்சி வச்சு உளுந்தை மேக்சிமம் கஞ்சி வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த உருட்டு உளுந்து கையால் தான் பறித்து உடைச்சி காய வச்சு பக்குவப்படுத்தி கொடுத்து விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கல் மண் தூசி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கல் பார்த்து படைச்சி கொஞ்சம் வேலை அதிகம்தான் இருந்தாலும் நம்ம இதை வச்சு குக் பண்ணும்போது அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலயே மேக்சிமம் ஸ்வீட்டுக்கு எல்லாம் இந்த உருட்டுளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். நாளைக்கு ஸ்நாக்ஸுக்காக அதையும் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நாளைக்கான பிரேக்ஃபாஸ்ட். பிள்ளைங்க இடியாப்பம் கேட்டிருக்காங்க. என்னோட மெனுவில் இருந்தது புட்டு. இந்த புட்டு மாவு, இடியாப்ப மாவு, ரவை இது எல்லாமே இப்படி ஒரு ஸ்டோரேஜில் போட்டு வச்சுருப்பேன். தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதியை கிளிப்பு போட்டு அதே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதை விட இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துலையா இருக்கும். செக் பண்ணுறதும் ஈஸி, எடுத்து யூஸ் பண்ணுறதும் ஈஸி, இடமும் ரொம்பவே சேவ் ஆகும். எப்படி இந்த மாவு ஐட்டங்கள் டிஃபன் ஐட்டங்களுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கணும், அதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் வச்சுருப்பேன். அதில் ஃபுல்லுமே ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஸ்பைசஸ், வத்தப்பொடி, மல்லிப்பொடி, திரிக்கிற ஐட்டம் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். கடையிலேருந்து மொத்தமாக மளிகை ஜாமான் வாங்கும்போது இதில் தான் எடுத்து வைப்பேன். இப்போ ஒரு 1/4 கிலோ ஜீரகம் வாங்குறேன்னா இதில் ஒரு சிப்லாக் கவரில் போட்டு வச்சுருப்பேன். 5 பெட்டியில் தான் ஜீரகம் போட்டு வைப்பேன். அந்த பாக்ஸில் எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கு தக்கன அதில் தட்டிட்டு மீதி எல்லாத்தையும் இதே மாதிரி லாக் பண்ணியோ இல்லை சிப்லாக் கவரில் போட்டோ பத்திரமா அந்த கண்டெய்னரில் எடுத்து வச்சுருப்பேன். யூஸ் பண்ணிட்டு இருக்க கண்டெய்னரில் கம்மியாக இருக்குது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னரில் தான் பார்ப்பேன். இந்த ஹோலாக இருக்கிற கண்டெய்னரில் இல்லைன்னா தான் கடையில் இடத்துல வாங்குறதுக்கு லிஸ்ட்டில் எழுதுவேன். இதனால பொருளையும் தேவையில்லாமல் நம்ம வாங்கவும் வேண்டாம், வாங்கின திங்ஸுகளை வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணவும் முடியுது. அதே மாதிரி இந்த 5 பெட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்னே சொல்லுவேன். ஜீரகம், வெந்தயம், கடுகு, உளுந்த பருப்பு, மிளகுன்னு சொல்லி தனித்தனியாக கண்டெய்னரில் போட்டு வைக்கும்போது நிறைய இடம் அடைச்ச மாதிரி இருக்கும். இப்படி 5 பெட்டியில் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்குது, இடமும் ரொம்ப சேவ் ஆகுது. நம்ம பாட்டி கிச்சன்லையும் 5 பெட்டியை பார்த்துருப்போம், அம்மா கிச்சன்லையும் 5 பெட்டியை பார்த்துருப்போம். இதுலேருந்தே தெரியலையா இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானதுன்னு. இன்னும் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியதும் இருக்கு, அதையும் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஆகாஷ கடைக்கும் அனுப்பி வாங்கி வச்சுட்டேன்னா என்னோட ப்ரிப்பரேஷன் வேலையும் முடிஞ்சிடும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு வந்த லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கழுகி காய வச்சு அடிக்கவும் வச்சுட்டேன். எல்லோ லைட்டை விட ஒயிட் லைட் நல்லா பிரைட்டாக இருக்குங்கிறதுனால ஹாலில் எப்போவுமே ஒயிட் லைட் தான் போடுவேன். இது என்னதுமா? ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ. அப்படியா? அப்படி சாப்பிட்ருவியா? உனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்குமா? சரி. ஆமாங்க, இது ஸ்வீட் பொட்டேட்டோ.
வீட்டில் வாங்கியிருந்த சீனி கிழங்குல ஒன்று லைட்டாக தழுத்து வந்திருந்து. சரி இதை கொஞ்சம் வச்சு பார்ப்போமேன்னு 2 நாள் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா தழுத்து வந்திருந்து. பார்க்க ரொம்ப அழகாக இருந்து, இலைகள் நல்ல சிவப்பாக அழகாக இருந்து. அதுக்கப்புறம் தான் கூகுளில் பார்க்கும்போது இதை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த ஒரு பாட்டில்லையும் தண்ணியை ஃபில் பண்ணி கிழங்கையும் வச்சு இப்போ நல்லாவே தழுத்து வந்துருக்கு. இன்டோர் டெக்கரேஷனுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பிளான்ட்னு நான் சொல்லுவேன். ஈஸியாகவும் தழுத்து வருது, மெயின்டெனன்ஸும் கம்மி, தண்ணி மட்டும் விட்டாலே போதும். இதுலேருந்து வரக்கூடிய இந்த இலைகளை கட் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிடலாமா, கீரையா சாப்பிடலாமா, ரொம்ப நல்லதான். நான் இன்னும் பறித்து சமைச்சதில்லை. நீங்கள் ஒரு வேளை உங்கள் வீட்டில் வைப்பீங்கன்னா ரெசிபியை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டவும் ஆரம்பிச்சிட்டு ஜெசிகாவும் ஆகாஷும் டியூஷனுக்கும் கிளம்பிட்டாங்க. 8:39 ஆகும் அவங்க திரும்பி வர்றதுக்கு. தங்கச்சி பிள்ளைங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று விளையாடினாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. நானும் இன்னைக்கான பிளானிங் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆகியும் வந்துட்டேன். கொஞ்சம் இன்னைக்கு புழுக்கமாகவும் இருக்குது. கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே மழை வருங்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் டைமில் அந்த பால்கனியில் உட்காந்தா நல்லாயிருக்கும். அங்கே ஃபேன் இல்லை, இதுக்கு நேராக தான் ஃபேன் இருக்குது. அதனால தான் இங்கே கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கேன். வெளியில் இருந்த காற்றும் வரும், ஒரு ஏர் ரொட்டேஷனும் இருக்கும், ஃப்ரெஷ் ஏரை ஃபீல் பண்ண மாதிரியும் இருக்கும். என்ன இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு யோசிப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுற நேரம் மட்டும் என்ன பேசுகிறோன்னு தெரியாது. ஆனால் எப்போவும் முகத்துலேயும் ஸ்மைல் இருக்கும், மனசும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்ற திங்ஸை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் ஷேரிங் இல்லை. என்னோட தாட்டை ஷேர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஷேரிங். அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உன்னை சொல் உன் நண்பனை சொல்வேன்ன மாதிரி நமக்கான தாட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அது நெகட்டிவ் ஆகாமல் இன்னொரு நாள் நம்மளுக்கு ஒரு புது பிரச்சனையை கொண்டு வராமல் இருக்கும். எங்க போற ஜாக்? ஜாக் ரொம்ப பாசக்கார பையன். கெட்டி போட்டு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இவனோட அட்டகாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. செடியை பிக்கிறது, செருப்பை கடிக்கிறது, இருக்கிற துணி மேட் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறதுன்னு சொல்லி கொஞ்சம் சேட்டை அதிகம். அது மட்டும் இல்லாமல் நான் நடக்கிறேன் அப்படின்னா என் கூடவே நடப்பான். நான் நிற்கிற இடத்துல என் பக்கத்துலேயே படுப்பான். அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாது. நல்லா தான் இருக்கும். அவன் பண்ணுற சேட்டைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ காலையில் கொஞ்சம் நேரம் கலத்தி விடுவோம், குளிக்கிற நேரம் கலத்தி விடுவோம். மற்ற நேரம் ஓரளவுக்கு கெட்டியே தான் வச்சுருப்போம். குட் பாய் ஜாக், குட் பாய் ஜாக். நீ குட் பாய் தானம்மா? ஜாக் குட் பாய். ஜாக் குட் பாய். Jack, good boy, good boy. Okay. Jack. பெல்ட்லேருந்து ஜங்கிலி ரொம்பவே லாங்காக இருக்கும். கிட்டத்தட்ட அவன் தாராளமாக நடந்து போய் வர மாதிரி தான் இருக்கும். கேஜிலெல்லாம் போடலை, ஃப்ரீயாக தான் இருப்பான். எங்கள் 2 பேரையும் பார்த்தாச்சு. ஜெசிகா ஆகாஷ்காக வெயிட் பண்ணுறான். அவங்க 2 பேரையும் இன்னும் பார்க்கலங்கிறதுக்காக அவங்கள தேடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டாலே தான். நைட் அதுக்கப்புறம் விலாகை கன்டினியூ பண்ண முடியல. சிம்பிளாக ஒரு டின்னரையும் முடிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கத்தையும் போட்டுட்டு காலையில் எழும்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 5 மணிக்கு எழும்பி வந்தேன். வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது நைட் நல்லா மழை பெஞ்சிருக்கு, இப்பவும் தூத்திட்டுருக்கு. நேற்று துணியை ஸ்டாண்டில் காய போட்டு வெளியில் வச்சுருந்தோம். கொஞ்சம் வெயில் அடிக்கி காத்திருக்கேன்னு சொல்லிட்டு நைட்டு எதிர்பார்க்காம வந்த மழைனால நல்லாவே நனையவும் செஞ்சுட்டு மழை பெய்யுதுன்னொடனே ஃபஸ்ட்டு என் ஞாபகத்துக்கு வந்தது இந்த துணிகள் தான். துணிகளெல்லாம் நனைஞ்சிட்டு ஸ்டாண்டோடையே இழுத்து கொண்டு வைக்கேன். இன்னும் காலையில் வெயில் அடித்தா காஞ்சிரும், இல்லைனாலும் இதிலே இருந்து காயட்டும். ஆல்ரெடி அயனிங் ரூமில் கொஞ்சம் துணிகளும் கிடக்குது. இதில் இருக்கிற பெரிய துணிகளையும் எடுத்துக்கொண்டு அதிலேயே காய போட போகிறேன். என்னோட கிச்சனில் சிங்க்கு வெளியில் இருக்கிறதுனால இன்னும் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதும் தண்ணிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வெளியில் தான் வரணும். அதனால கையில் இருக்க கொடையை அதிலேயே வைக்கேன்.
அது என்னமோ தெரியல. அழுக்கு துணி இருந்தா எப்படி ஒரு டென்ஷன் இருக்கோ, அதே மாதிரி துணி நனைஞ்சிட்டுனா கொஞ்சம் டென்ஷனா தெரியுது. இது இனி எப்போ காயுமோ, எப்போ தூரம் எடுக்க முடியுமோன்னு சொல்லி ஒரு டென்ஷன், ஒரு ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. நேத்தே மெனுவெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரிப்பரேஷன் வேலைகளையும் முடிச்சு வச்சிருக்கேன். இனி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். 8 மணிக்கு பஸ் வரதுக்குள்ள பிள்ளைங்களுக்கு பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ரெடி பண்ணணும். வீட்டில் இருக்கிற வேலைகளையும் முடிக்கணும். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ரைஸுக்கு தண்ணி வச்சு அந்த அரிசியை கலனி பசைஞ்சு வைக்கிறதுல இருந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன சமைச்சேங்கிறத ஆல்ரெடி உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா, இல்லை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Day316லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஷேரிங்ல ஒரு குழம்புன்னு இல்லாம ஒரு ஃபுல் மெனுவே இருக்கிறதுனால நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் குக் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு மெனு, அதாவது காம்போவோடு குக் பண்ண ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணேன், அதை எப்படி பேக் பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட கொடுத்தேன்னு பார்க்கலாமா? லஞ்சுக்கு ரசச்சோறு பிளான் பண்ணியிருக்கேன். சோறை கொஞ்சம் குழையவே வடிச்சிருக்கேன். இப்போ ரசம் வைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், மஞ்சள், காயப்பொடி, வத்தல், பச்சை மிளகாய், பூண்டு, மல்லி இலை நல்லா ஒன்று பதிமாக அடித்து எடுத்துருதேன். நல்லா பழுத்த தக்காளியில் 4 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணியும் எடுத்து வைக்கேன். தேவைக்கு புளியையும் ஊற வைக்கேன். இப்போ பாத்திரத்தில் தேங்காய் விட்டு கடுகு, வத்தல், கருவேப்பிலையை தாளிச்சிட்டு தக்காளியை உள்ள சேர்த்து நல்லா வதக்குதேன். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு அடிச்சு வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்குறேன். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குதேன். தக்காளி சீக்கிரமாவே மசிஞ்சிரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஊற வச்ச புளியும் கரைச்சி உள்ள சேர்த்து தேவைக்கு தண்ணி விட்டு நுரகுன்னதும் ஆஃப் பண்ணிருந்தேன். ரசமும் ரெடி. ரசம் இருக்கிறதுனால ரச வடை ரெடி பண்ண போறேன். கடலை பருப்பை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிருந்தேன். இப்போ தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், வத்தல், கருவேப்பிலை, உப்பு, பூண்டு ஒன்றும் பாதியமா அடிச்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்கிற கடலை பருப்பையும் உள்ள சேர்த்து அடிச்சு எடுத்துறதேன். கூடவே ஒரு பல்லாரிய பொடிசா கட் பண்ணி உள்ள சேர்த்து வடையா தட்டி எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துறதேன். லஞ்சுக்கு ரசம் வச்சாலே பிள்ளைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரச வடை கேட்பாங்க. என்னமோ தெரியல, இந்த கிளைமேட்டுக்கு எனக்குமே சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கேன். சூப்பரா வடையும் ரெடி. இப்ப இந்த வடை மூழ்கிற அளவுக்கு ரசத்தையும் ஊத்தி ஊற விட்டுருதேன். சோ காக டேஸ்டா இருக்கும். லஞ்சுக்கு எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்டா இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம். பச்சரிசி மாவில் உப்பு, கொதிக்கிற வெண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கை பொறுக்க சூட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். ரெடியா இருக்கிற மாவை குழல்லையும் சேர்த்து இடியாப்பமா புழிஞ்சு ஆவியில வேகவும் வைக்கேன். ரெடியான இடியாப்பத்து கூட ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காவையும் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் நெய்யும் விட்டு மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்துருதேன். பிள்ளைங்களுக்கு இடியாப்பத்து கூட சொதி, சிக்கன் பாயா வச்சு சாப்பிட ரொம்ப விரும்புவாங்க. ஸ்கூல் லீவ் விட்ட பிறகு மஸ்டா செஞ்சு கேட்டிருக்காங்க. செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்கேன். நேற்று காலையில இருந்து அடிச்ச வெயிலுக்கு சம்மந்தமே இல்லாம நைட்ல இருந்து விடிய விடிய நல்ல மழை. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு என்னோட ஃபேவரட்டான கருப்பு உளுந்து உருண்டை. ஒரு கப் அளவு கருப்பு உருட்டு உளுந்து நல்லா வெறும் பாத்திரத்திலையும் சேர்த்து மணவர வறுத்து ஆற விட்டுருதேன். அதே கப்புக்கு 1/2 கப் அளவு நிலக்கடலை, அதையும் நல்லா வறுத்து ஆற வைக்கேன். மிக்ஸி ஜார்ல நல்லா ஆறி இருக்கிற உளுந்தையும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையில கொஞ்சம் தொலியையும் நீக்கி உளுந்து கூடையும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுக்கேன். நிலக்கடலையை ஓவரா கிரைண்ட் பண்ணோம்னா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அதனாலதான் தனித்தனியா திரிச்சு எடுத்திருக்கேன். இப்ப இதோட இனிப்புக்காக டேட்ஸ்ல விதைய நீக்கிட்டு திரிச்ச கடலை கூடையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி பவுலுக்கும் மாத்தி 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையா பால் ஆக்கிருதேன். இப்படி உருண்டை பிடிச்சு கொடுத்து பாருங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடியா இருக்கிற சோறுல ரசத்தையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். கூடவே ஒரு முட்டைய பல்லாரி போட்டு நல்லா வரட்டி கிண்டி அதையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். ரச வடையையும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த லஞ்ச் கம்பு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பிளான் பண்ண மெனுவை சூப்பரா ரெடி பண்ணி குட்டீஸ்க்கும் பேக் பண்ணி பாய் சென்னை ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டேன். பிள்ளைங்களை அனுப்பின கையோட கிச்சனையும் லைட்டா கிளீன் பண்ணி கவுண்டர் டாப்பையும் ஒரு வைப் பண்ணி விட்டாதான் கிச்சன் கிளீனாக இருந்த மாதிரி இருக்கும். அடுத்த வேலைகளை தொடர்ந்து செய்ய நல்லா இருக்கும். இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டில் குக் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுல் மெனுவோட காம்போவோடு தெரிஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது காம்போ ட்ரை பண்ணி நல்லா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நானும் மஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்க்க எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு என்ன பிளான் பண்ணி குக் பண்ணுறனோ அதுதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும். டெய்லி அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பிள்ளைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் கிடைக்கிதுன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பா இருக்கும். பிள்ளைங்க அதை ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் வேணால் இப்படி மெனு மாறலாம். மற்றபடி பிள்ளைங்களுக்கு காலையில் என்ன சமைக்கிறோமோ அதுதான் ஹாட் பேக்கில் வச்சுட்டு மதியம் நாங்கள் அதை எடுத்து சாப்பிடுவோம்.
என் கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற இந்த கவுண்டர் டாப், இந்த டேபிள் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேபிள். இது ஹோட்டல் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடியது. எனக்கு டெம்பரவரியாக ஒரு கிச்சன் தேவைங்கிறதுக்காக இந்த செட்டப்பில் பண்ணியிருக்கோம். லஞ்ச் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் டைம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இடியப்பம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏதாவது குழம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆறி இருந்தாலும் ஓகே. ஆனால் இன்னைக்கு நாட்டு சர்க்கரையும் நெய்யும் தேங்காய் பூவும் தான். எப்பவும் சூடாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். அதனாலேயே மூடி வச்சுட்டு பிள்ளைங்க போன பிறகு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இப்போ டைம் 8:45 ஆகுது. இது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம். இப்போ சூடாக அவிச்சேன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் சூடாக சாப்பிட்டுக்கலாம், நானுமே சூடாக சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் இந்த பச்சரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாமே வீட்டில் வாங்கி அதை காய வச்சு அதை திரிச்சு ரெடி பண்ணி வைக்கிங்க. அதான் ஃபுல் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறீங்க. நானும் ஒரு வாட்டி அப்படி ட்ரை பண்ணேன். அரிசி வாங்கி அதை அலசி வாட வச்சு அதை மிஷினில் கொடுத்து திரிச்சு அதுக்கப்புறவு இதே மாதிரி இடியாப்பத்துக்கு புட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன். ஆனால் அதில் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக இருக்குது. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு எனக்கு சிம்பிளாக வேலை முடியணும். அதுக்காக எல்லாமே பேக்கெட்டாக தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இல்லை அதெல்லாம் ரொம்ப கெமிக்கல் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி பேக்கெட் ஐட்டம் யூஸ் பண்ணணுங்க அவசியம் இல்லை. உங்களால் முடியும்னா மஸ்ட்டாக நீங்கள் ஓனாகவே ரெடி பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பிழிஞ்ச இடியாப்பமும் ஈவினிங் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய கண்ணுள்ள இடியாப்பாச்சில் இடியாப்பம் பொழிகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொடிசாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டின்னருக்கு இடியாப்பம் அவிக்கேன்னா சின்னதாக அந்த ஓலத்தட்டில் வச்சு அவிப்பேன். பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணாலும் கம்மியான அளவில் தான் வேணுங்கிறதுனால அந்த பிளேட்டை யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வடை போடலாம் கொஞ்சம் டைம் ஆயிட்டு, அதனால இன்னைக்கு மொத்தமாகவே ஸ்டீமர் பிளேட்டில் பிழிஞ்சு விட்டு எடுத்துட்டேன். இந்த உளுந்து உருண்டை முன்னாடி செய்யும்போது வெறுமனை உருட்டு உளுந்தும் அரிசியும் வச்சு செய்வேன். ஆனால் வேர்க்கடலை சேர்த்து செய்ய ஆரம்பித்த பிறகு அதோட டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வாரத்தில் ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது இதே மாதிரி வறுத்து திரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வாரம் ஃபுல்லும் ஏதாவது சாப்பிடன் போல் இருக்க நேரத்தில் ஒன்று எடுத்து கொறிக்க கரெக்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ஹெல்த்தியும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் இனிப்பும் சேர்க்கலை, நெய்யும் அளவாக சேர்த்துருக்கேன். நெய் அளவாக சேர்க்குறதும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். எனக்கு ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு பிளேஸும் நீட்டாக இருக்கிறது, க்ளீனாக இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு சமையல் முடிஞ்சதுமே இதே மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல் ஒர்க்கிங் ஏரியாவையுமே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது, இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது பேபி அக்கா வந்து பார்த்துக்குவாங்க. நான் அடிக்கடி பேபி அக்கான்னு சொன்னதும் இந்த பேபி அக்கா யாருன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அக்காட்ட கேட்கேன், அவங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக அவங்களையும் ஒரு வாட்டி உங்ககிட்ட காட்டுறேன். கன வேலைகளையும் முடிச்சுட்டு கிச்சனும் க்ளீன் ஆயிட்டு கொஞ்ச நேரம் மழை வெறிச்ச மாதிரி இருந்து அதுக்கு பிறகு ஃபுல்லுமே மழை தான். நல்ல மழை பெஞ்சி நல்ல ஒரு குளிர்ந்த கிளைமேட் ஆனதும் இருக்க செடிகளை பார்க்கவே நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் செடிகள் வாங்கலான்னு சொல்லி நானும் என்ன வேணும் கிளம்பியிருக்கோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, எங்கள் ஊரில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது ஒரு நர்சரி. போன வாட்டி இதே நர்சரி போயிட்டு தான் போன்சாய் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வாட்டி முல்லை செடி வாங்கணும். அது போக கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ரோஸும் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த துணிக்கடையில் நகைக்கடைக்குள்ளே போனால் எப்படி நேரம் போகிறதே தெரியாதோ அதே மாதிரி எனக்கு இந்த நர்சரி பக்கமாக போனால் வாங்குறனோ இல்லையோ ஒவ்வொரு செடிகளையா ஒவ்வொரு பூவையா இலையா ரசித்து பார்க்குறதுலேயே நேரம் போகிறதே தெரியாது. மொத்தமாக பார்க்கவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நர்சரியில் அதோட கவனிப்பு பராமரிப்பெல்லாம் கரெக்ட் டைமில் கரெக்டாக கொடுப்பாங்க. அதனால எல்லா செடிகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்த மாதிரி இருக்கும், நிறைய பூக்களோடவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு போன பிறகு நல்லா தான் தழுக்கும், ஆனால் மொட்டுகள் அவ்வளோ திக்காக வராது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கெமிக்கல் உரங்கள்லாம் கொடுக்க மாட்டோம். முக்கியமாக நான் எந்த ஒரு கெமிக்கலும் உள்ள சேர்க்கறது இல்லை. வீடு கிச்சன் வேஸ்ட்டுகளில் தான் செடிகளுக்கு உரமாக கொடுத்துட்ருக்கேன். தோட்டத்தில் வேலைக்கு வரவங்ககிட்ட சொல்லி வச்சு கொஞ்சம் தொழு உரமும் வாங்கி அப்பப்போ அதையும் செடிகளுக்கு கொடுப்பேன். நிறைய இன்டோர் பிளான்ட்டுகள் இருக்குது. பூச்செடிகள், ஹெர்பல் பிளான்ட்டு, பலாமரம், தென்னை மரம்னு எல்லா மர வகைகளும் நாங்கள் இங்கே தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம்.
இந்த நர்சரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேர்மாதேவி டு பணக்குடி ரோட்டில் களக்காடுக்கு அடுத்தால இருக்கிற சாலைப்புதூரில் இருக்குது. நான் ஒரு சைடாக பூச்செடிகள் வீட்டில் என்னென்ன வைக்கலான்னு பார்த்தா, என்னவன் ஒரு சைடாக போய் தோட்டத்தில் என்னென்ன கன்று வைக்கலான்னு சொல்லி அவங்க ஒரு சைடாக பார்த்துட்டு வந்தாங்க. தோட்டத்தில் வச்சிருந்த செவ்வளனில 2 பழுது போயிருது. அதை மாற்றி வைக்கிறதுக்காக 2 செவ்வளனி கன்றும் வாங்கியிருக்காங்க. நானும் வாங்கணும்னு நினச்சி போயிருந்த முல்லையும் ஒரு 4 வெரைட்டி ரோஸும் ஒரு ரோஸ்மெரி செடியும் வாங்கியிருக்கேன். நர்சரி விட்டு வெளியில் வரதுக்குள்ளே நல்லா இருட்டவும் செஞ்சுட்டு இந்த நாள் எங்களுக்கு சூப்பராகவும் முடிஞ்சுது. என் கார்டனில் புதுசாக 5 பேர் ஜாயின் ஆயிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் இதோட இந்த விளாகையும் முடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கான இந்த ஷேரிங் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கார்டன் அப்டேட்டோட நாளைக்கான சமையலோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.